ஒரு நினைவுகளோடு கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஒரு நம்பிக்கையோடு நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து தீர்கிறதை என் கண்கள் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். பேதுரு என்ற நீதிமானாய் சிறைச்சாலை இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்காக ஜெபித்த ஒரு சபை ஜனத்தின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்கள் தேவன் கர்த்தாவே, இது நீ தங்கி வாசம் பண்ணுகிற இடம் அல்லவே. இந்த இடத்துல இருந்து நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்பீர், அதன்படி செய்வீர் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இந்த பகுதியிலே அநேக ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் உலகத்தின் பெரும் சிறையில் இருக்கிறார்கள். யார் எனக்காக போவான், யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று நீ சொன்ன அந்த வார்த்தையை நான் நினைவு கொள்கிறேன் ஆண்டவரே. இதோ அணியிருக்கிறேன் ஆண்டவரே, இதோ என் சபையில் ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உங்களுடைய காரியமாக நாங்கள் போவோம் ஆண்டவரே. திறப்பில் இருக்க ஒருவரும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பட்ட காயங்கள் அனைத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, உங்களுடைய பின்னாக வருகிற உண்மையான சீஷனாக நீர் எங்களை மாற்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரையும் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவடையான கிருபை செய்கிறது. ஜெபிக்கிற ஒவ்வொரு வாயிலும் திறந்து ஆண்டவரே ஜெபிக்கிற வேலையை கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே புறப்படுகிற வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அது சிறைச்சாலையை கட்டுகளை அவிழ்க்கும்படியாய், சிறைச்சாலையை அதிர பண்ணும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் வல்லமையை மாற்றும்படியாய் ஆண்டவரே எல்லாரும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவதாக ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். என் பகுதியிலே வசிக்கிற என் ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாய் யாராவது ஒருவர் இந்த பகுதியிலே வசிக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஜனத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். யாராவது ஒருவர் ஊக்கத்தோடு ஜீசஸ் எல்லா சோதரத்தோடு இருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த வேலையில கர்த்தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. என் கரம் அப்பா நன்மைக்கு ஏதுவாகவே அப்பா எங்களிடம் இருக்கிறது கர்த்தாவே. நன்றி ராஜா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஜெபிக்க வைத்த கிருபைக்கு நன்றி ராஜா. அப்பா, இதோ ஆண்டவரே அநேக ஆத்துமக்கள் அப்பா ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆத்துமக்களுக்காக இதோ ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே. இதோ ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. அப்பா, ரட்சிக்க கூடாதபடிக்கு உங்க கை குறுகி போகல ஆண்டவரே. கேட்க கூடாதபடிக்கு அப்பா செவி மந்தமாகல ராஜா. ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. அப்பா தகப்பனே, உடைய கரம் தொட்டு கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அப்பா அப்பா தகப்பனே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை அப்பா நீர் சீக்கிரத்திலே ரட்சிக்கப்படும்படி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உடைய வருகை நாட்களில் கர்த்தாவே நாங்கள் ஆயத்தமாகிறது போல அவர்களும் கர்த்தாவே ஆயத்தமாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா சபைக்கு வராதபடி இருக்கிற தடைப்பட்டு நிற்கிற ஜனங்களை அப்பா நீ கொண்டு வந்து அப்பா தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேருங்க ராஜா. திரளான ஆத்துமக்களை அப்பா கொண்டு வந்து சேருங்க அப்பா. அப்பா யோக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா தனது சிநேகிதருக்காக தகப்பனே வேண்டுதல் செய்தார் ஆண்டவரே. அவருடைய சிறை இப்ப கர்த்ததாவே நீர் மாற்றினீரே ராஜா. அந்த வார்த்தைகளே கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையார் கூடி ஒருமனமாக ஜெபிக்கிற இந்த வேலையில கூட கர்த்தாவே ஒருமனம் எங்குண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீர்கள் அப்பா. விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னீர் அப்பா. அப்பா, நாங்கள் முழு விசுவாசத்துடன் சபையாரே கூடி நாங்கள் ஏற்கிற இந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தாவே நீ செவி சாய்த்து பதில் கொடுக்க போகிறீர்களே. நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, நீர் பதில் கொடுத்து சிறுமையும் எளிமையுமான எங்கள் ஜெபத்தை கேட்க கர்த்தாவே இந்த சபையில உலாவுகிறீர்களே. நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த விண்ணப்பத்திற்கு அதி சீக்கிரத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற நீர் பதில் கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை தாழ்த்தி அடியனை தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய கணத்தை மீட்டு சபையை கற்றுக்கொள்வது சேர்க்கக்கூடிய கர்த்தர் செய்வாங்க. அடுத்து நம்ம சபையிலே அநேகர்
பின்மாற்றத்துக்குள்ளாக போயிருக்காங்க. சபைக்கு வந்து தேவன் செய்த நன்மைகளை கண்டு இப்போ பின்மாற்றத்துக்குள்ளாக இருக்கிற அந்த ஜனத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஆண்டவரே, என் சபைக்கு வந்த அநேகர் இன்றைக்கு எங்களோடு கூட இல்லை, எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ளாக போயிருக்காங்க. ஆண்டவரே, அந்த சிறையிலிருந்து அவரை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் சபையாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமே செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நெருக்கத்திலே நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். ஆண்டவரே, என் தேவனை கர்த்தர் எங்களுக்கு விசாலத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, யாராவது ஒரு நம்ம சபைக்கு வந்து இப்பொழுது பின்மாற்றத்துக்குள்ளாக போய் சபைக்கு சரியா வரக்கூடாதபடி பிசாசு தடை செய்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிற என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வல்லமை அவர் முன்பாக புறப்பட்டு போய் அவர் சபைக்கு வந்து சேரும்படியா என் தேவனை கர்த்தருடைய வல்லமை, தேவனை கர்த்தருடைய தூதர்கள் அவர்களை ஆண்டவரே பின்மாற்றத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படியா யாராவது ஒருவர் தடைப்பட்டிருக்கிற ஆத்மாக்கள் சபைக்கு வரக்கூடிய புதிய ஆத்மாக்கள் சபைக்கு வரக்கூடிய சபைக்கு வந்தும் இப்போது வராமல் இருக்கிற ஆத்மாக்களை கற்றுக்கொண்டு வரக்கூடிய ஜோமாக கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த இரவு வேளையிலே தேவனாகிய கர்த்தாவே, நாவி ஆத்துமா சரீரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. அப்பா, இதோ தேவனை அறிந்து கொண்டு தேவன் செய்த நன்மைகளை ஏராளமா பெற்றுக்கொண்டு அப்பா இன்னைக்கு சபைக்கு வராதபடிக்கு பிசாசானவன் கட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறாய் சப்பா. அந்த கட்டுகளை உன் வெளியேற பெற்ற நாமத்தினால் இப்போது அறுத்தேறின சுவாமி. என் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இதோ இந்த பகுதியில் என் தேவனாகிய கர்த்தர் நீண்ட நாட்களாக தேவ ஆலயம் இல்லாதபடிக்கு என் தேவன் இந்த இடத்துல நீ எழுமினீரே, அதற்காக நன்றி ராஜா. அப்பா, சத்திய ஆவின் மகிமை ஊழியத்துக்கு எந்த ஆத்துமாக்களை கால் வைக்கிறார்களோ என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக வைக்க முடியாம ஸ்தோத்திர ராஜா. அப்பா, இங்க வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக எல்லா கட்டுகளை உடைத்த சுவாமி, எல்லா வியாதிகளும் மறைத்த சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் பலிபீடத்துல சாட்சி சொல்லும் போது அது அநேக பேருக்கு பயன்படமா இருக்கிற சுவாமி. இந்த நாளில யாரெல்லாம் வீட்டுல இருந்து கொண்டு தேவாலயத்துக்கு வராத இருக்கிறார்களோ என் தேவனே, அந்த பிசாசின் முகங்கள் வெட்கப்பட்டு போகும்படி என் தேவன் இந்த ஆலயத்துல பிரேயர் வைக்கும் போதெல்லாம் அநேக ஆத்மா கலந்து கொள்ளும்படி என் தேவன் கட்டளையிடாம ஸ்தோத்திர ராஜா. இதோ போதகர் வீடு வீடா போய் சந்திக்கும் போதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் மான தூதர்கள் அங்க காவலிக்க முடியாம ஸ்தோத்திர ராஜா. நினைவுற்றுங்க ஏசப்பா, ஆலயத்துக்கு போகணும் என்று நினைவுற்றுங்க. ஆலயத்துக்கு வந்தாக்கா விடுதலை ஆவியானவரே, ஆலயத்துக்கு வந்தாக்கா கட்டுகளாரும், ஆலயத்துக்கு வந்தாக்கா வியாதிகள் மறையும், ஆலயத்துக்கு வந்தாக்கா பிசாசம் அலறி கொண்டு ஓடுவான். என் தேவனாகிய கர்த்தர் அப்படியாக உங்க இருதயத்துல ஆலயத்தை குறித்து ஒரு பயத்தை உண்டாக்கி சப்பா. பரிபூர்ண நாமத்துக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிற சாமி. இயேசு நாமத்துல ஜெபிக்கிற ஜீவனுள்ள விசாலமா கர்த்தர் மாற்றி அநேக ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி பெரிய இடமாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. சோதிக்கிறோம். அடுத்து அந்த சபைக்கு வந்தோம், சில பேர் இன்னும் சிறையிருப்பில் இருக்காங்க. கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி சிறையிருப்பு, வாய் திறந்து அவரை பாடாதபடி ஒரு சிறையிருப்பு, சபைக்கு வெறுமையா வந்து வெறுமையாவே போகிற ஒரு சிறையிருப்பு, முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற அந்த உள்ளம் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவன் சிறையில் இருக்கான், அவங்களுக்கே தெரியல நான் சிறையில் இருக்கிறேன்னு சொல்லி. கர்த்தரை என்றைக்கு வாயை திறந்து பாடுறீங்களோ, கர்த்தரை எப்போ நான் ஆராதிக்கணும்னு நினைக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு சிறையிலிருந்து விடுதலையாக. ஏன்னா உன் மனவளனை நீ காண வாஞ்சியா இருக்கும்போது தான் நீ சிறையிலிருந்து விடுதலையானது உங்களுக்கு தெரியும். அது இல்லாம வாயை தடக்காதபடி, கர்த்தரை துதிக்காதபடி, வசனத்தை படிக்காதபடி, வசனத்தின் பாதையை நடக்காதபடி, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியாதபடி, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து நடக்காதபடி, சொல்லுகிற வசனத்தையே உன்னால் காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு சிறை இருக்கு. மற்ற வார்த்தைகள் எல்லாம் காதுல ஈஸியா நுழையும், ஆனா வசனம் மாத்திரம் நுழையாத ஒரு சிறை இருக்கு. புரிந்து கொள், சபையை வீழ்த்துக்கொள், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீ வாயை திறக்காத ஒருவர் கூட சபையில காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனாய் கர்த்தர் எல்லாருடைய வாய்களை திறந்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வாயை விரிவாய்க்க அதை நான் நிரப்புவேன். இன்னும் வாயை திறக்காதபடி ஒரு சிறையிருப்பு, கர்த்தரை பாடக்கூடாதபடி ஒரு சிறையிருப்பு, வசனத்தை கேட்கக்கூடாதபடி ஒரு சிறையிருப்பு, வசனத்தின்படி நடக்கக்கூடாதபடி ஒரு சிறையிருப்பு, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியாத ஒரு சிறையிருப்பு. இந்த
பிரச்சனையை கர்த்தர் சபையிலிருந்து எடுத்து கொடுப்பார். யாராவது ஒரு விசுவாசத்தோடு இந்த செபிக்கும்போது கர்த்தர் உங்களை நிரப்பி கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த விடுதலையாக்கும்படியாய் கர்த்தரை சுதந்திரமாக ஆராதிக்கும்படியாய் என் கால் செம்மையான இடத்துல இருக்கிறது. நான் கர்த்தரை சபையிலே கர்த்தரை துதிப்பேன் என்ற வார்த்தை அவர் வாயில புறப்பட்டு வரணும். ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க போறேன்னு சொல்லி ஒரு முழு விசுவாசத்தோடு வீட்டிலிருந்து புறப்படணும். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை என் தேவனை கர்த்தர் மாற்றும்படியாய் என் தேவனை கர்த்தர் யாராவது ஒருவர் உருக்கத்தோடு ஒரு வாஞ்சியோடு கர்த்தர் கெஸ்தமனே தோட்டத்தில் அழுத அந்த கண்ணீர் இன்றைக்கு சிந்தப்படணும். யாராவது ஒருவர் ஒழுக்கத்தோடு சபைக்காக சபை ஜனங்களுக்காக இந்த சிறையில் ஜனங்கள் விடுதலையாக முடியாது. யாராவது ஒரு செய்வீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எங்களை தாழ்த்த முடியாது, கர்த்தரை உயர்த்த முடியாது. என் தேவன் கொடுத்த மகா பிரிவினைக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் அங்கும் இங்கும் அழிஞ்சு திரிந்த எங்களை என் தேவனாகிய கர்த்தர் எங்களை உருவாக்கி தேவனாகிய கர்த்தர் அப்பா தேவ உணரபடியாய் கர்த்தர் காத்திருக்கிறபடியாய் என் தேவனாகிய கர்த்தாவே முழு இதயத்தோடு பரிசுத்தத்தோடு என் தேவனை தேடும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு இதயத்தையும் அப்பா வாயாவை உட்படுத்தியாய் துணிகரமாய் செய்கிற பாவத்திலிருந்து துணிகரமாய் தன் வழியிலே நடக்கிறதிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் தன் சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான சிறப்புகளையும் என் தேவனாகிய கர்த்தர் தீவிரமாய் விடுவிப்பேன் என்று சொல்கிறேன். இதோ நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் அமர்ந்து ஒருவருக்காக ஜெபிக்கிற என் இதயத்தின் கட்டுகளை சிறையிருப்புகளை அப்பா இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாய் ஜெபிக்கிறேன். என் நாமத்தை கருத்திருப்பேன் ஜனங்களே தன்னை தானே தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி உங்கள் பொல்லாத வழிகளுக்கு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் உங்களை உங்கள் தேசத்தையும் சேமமாக்குவேன் என்று சொன்னீரே. தன் குற்றங்களை உணரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை தேடும்படியாய் ஆபத்து காலத்தில் மாத்திரமல்ல கர்த்தாய் தேவனாகிய கர்த்தருக்கு கண்ணீர் விடுவது மாத்திரமல்ல ஒரு வார்த்தை இதயத்துக்குள்ளே நிலைத்திருந்து நீங்க கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நாங்கள் இதயத்திலே ஒவ்வொரு நாளும் பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்கும்படியாய் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நிறைவேறும் என்று சொன்னால் சத்தியாவின் மகிமையின் ஊழியத்திலே சத்தியத்தை கேட்கிற நாங்கள் சத்தியத்தை உணரும்படியாய் சத்தியத்தின் வழிகளை நடக்கும்படியாய் சத்தியத்தின் வழிகளை நடக்கும் போது என் தேவனாகிய கர்த்தரின் கண்ணீரை காண்பித்து அந்த கண்ணீரின் சிறையிருப்புகளை இதை வந்திருக்கிற ஒரு ஜனங்கள் மேலே தேவ ஆவியானவரை அடங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவன் தன் இதயத்தில் அப்பா உள்ளத்திலே சோதிக்கிறது அவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் ஒன்றும் மறப்பதில்லை. என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அப்பா இதோ என்னை சுற்றி கண்ணாக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே நீர் இருக்கிறீர் அந்த உணர்வோடு அந்த பயத்தோடு அந்த நடுக்கத்தோடு உண்மையாய் நம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் சமீபமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னிடம் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் அது கேட்டுக்கொள்வது எதுவோ அது கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இதை நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களால் உண்மையாக தேடுகிறவர்களால் ஒரு வழியை நடக்கிறவர்களால் தேவ ஆவியானவர் எங்களை ஒரு சிறை ஒவ்வொரு இடத்திலும் அந்த பயந்து உணர்வை உண்டு பண்ண போது நாங்கள் எப்பொழுது பண்ணிட்டு என் கர்த்தாவே என் தெய்வமே என் ராஜாவே என்று ஒரு இடத்தோடு தேடுகிறோமோ அந்த நேரத்திலே என் தேவனுக்கு கண்ணீரை காண்பிப்பி என் தேவனுடைய கர்த்தாவே இதோ எங்கள் குற்றங்களை உணர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு பாதத்தை உங்கள் முகத்தை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் எங்களை வராத முடியாது எங்களுக்கு அப்பா நெருக்கம் எங்களை நேரிடாத முடியாது தீங்குகளை நேரிடாத முடியாது எங்கள் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு என் தேவனாக கர்த்தர் தேடி வந்திருக்கிற ஜப ஆவிலே இந்த கூடுதலிலே என் தேவனாக கர்த்தருக்கு சகாயம் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியாவின் ஊழியத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ பயத்தை உண்டு பண்ணுவாங்களே. கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் அந்த தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு உண்மையாக தேவனை தேட கர்த்தர் உதவி செய்யும். தாசன் மறுத்து தேவ ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அப்பா ஆவியானவர் எங்களுக்குள்ளே பாடல்களே பாட ஆவியை அப்பா பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஜப ஆவியை
தருவீராக. வார்த்தைக்கு அந்த வழிகளை நடக்க முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் தீங்கு காலத்திலே நெருக்க காலத்திலே கர்த்தர் எங்களுக்கு எங்கள் சத்துருக்கள் எதிர்படப்பட்டு எங்களுக்கு உதவி செய்யும். துதி உமக்கு, கனம் உமக்கு, மகிமை தேவனாகிய கர்த்தாவே உமக்கு உரியது. எங்கள் ஜெபத்தின் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தர் கேட்டீர்கள். அந்த விசுவாச நம்பிக்கையோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மை மேல முடியாத வியாதியின் சிறையிருப்பு, விட முடியாத பாவ சிறையிருப்பு, விட்டு வெளியே வர முடியாத பாவ சிறையிருப்பு, உடைக்கப்படாத சாப சிறையிருப்பு, இப்படி அநேக சிறையிருப்பில் ஜனங்கள் இருக்கிறார்கள். விடுபட முடியாத ஒரு சிறையிருப்பு, வெளியே வர முடியாத ஒரு சிறையிருப்பு, நிம்மதியாய் வாழ முடியாத ஒரு சிறையிருப்பு, சமாதானமாய் வாழ முடியாத ஒரு சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்காக யாராவது ஊக்கமாய் சிந்திக்க பார்க்கிறோம். வியாதியில இருக்கிற சிறையிருப்பு நீங்க முடியும். பாவத்திலே உலகத்திலே சிற்றென்பங்களுக்காக சுய இன்பங்களுக்காக சிக்கிக் கொண்டிருக்கிற விடுதலையாக முடியாத சிறையிருப்பு, அநேகருடைய வாழ்க்கையில
தலைமுறை சாபத்தில் சிறையிருப்பு, கடன் பாரம் என்ற விடுபட முடியாத சிறையிருப்பு, வெளியே வர முடியாத ஒரு சிறையிருப்பு, நிம்மதியாய் வாழ முடியாத ஒரு சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பில் ஜனங்களுக்காக யாரோ ஒரு ஊக்கமாய் ஜெபிக்கும், கருத்தாய் ஜெபிக்கப்பா. யாரோ சீக்கிரம் எல்லா சோதரத்தோடு எல்லா சோதரத்தோடு நீங்க அதிகமான அன்பிற்குத்தாவே நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஒன்று கூடி சபையாரை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நீங்க ஒரு மனம் உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொல்லிடுறேன் ராஜா. அப்பா ஒரு மனத்தோடு நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா எல்லா சிறைப்புல இருக்கிறவர்களா ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா கடன் பாரத்தினால் இருக்கிறவங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வியாதி படுக்கைகளுக்கு உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா பொல்லாத சிந்தனை இருக்கிறவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா இருதயத்தில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லாமே நம்ம கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பொறாமை ஆவியில் இருக்கிறவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடி பழக்கத்தில் இருக்கிறவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா கருப்ப படைக்கப்பட்டவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா மலக்கு தன்மையா இருக்கிறவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆமாண்டவரே அப்பா இன்னும் அநேக சிறப்பு ஆண்டவரே. அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நோக்கி கூட உங்கள் ஆண்டவரே ஒருபோது வைக்க மாட்டேன் என்று சொன்னீரே ராஜா. போல உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் அபிஷேகம் பண்ண பண்ணுகிறேன் என்று சொன்ன தகவலே. அப்ப நான் உன்னை பெரிய ஜாலியாக்கி உன்னை ஆசிரியத்தும் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிரியமா இருப்பா என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா மற்றவர்களுக்காக ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே அப்பா இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா ஜெபிக்க எங்களை ஆண்டவரே அப்பா ஆயத்த பண்ணியாக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்ப எல்லா கடன் பிரச்சனை ஆண்டவரே அப்பா விடுதலை கொடுக்க ஆண்டவரே. அப்பா எல்லா கட்டத்தில் இருந்த ஆண்டவரே அப்பா உங்களுக்கு ஆண்டவரே அப்பா கிருபையாய் ஆண்டவரே அப்பா நீ இறங்கி எல்லா பாரத்தை ஆண்டவரே நீ நீக்கி போடும்படியாக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா கண்ணீர் மத்தியில் இருக்கிறது ஆண்டவரே, அப்பா வியாதி மத்தியில் இருக்கிறது ஆண்டவரே, அப்பா இருதயத்தில் இருக்கிறதான பாரத்தை ஆண்டவரே நாங்க யாரிடம் சொல்லுவோம் ராஜா. அப்ப என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் ஆண்டவரே அப்ப எங்க உள்ளத்திலே ஆராய்ச்சி அறிந்ததா இருக்கிறேன் ராஜா. அப்பா நான் மனுஷனோ முகத்தை பார்ப்பான், என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்ப எங்க உள்ளத்திலே ஆராய்ச்சி அறிகிறேன் ராஜா. அப்பா எவ்வளவு ஏற்றத்தோடு ஆண்டவரே அப்ப எவ்வளவு கண்ணீர் மத்தியில் ஆண்டவரே அப்ப என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்ப நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. அப்பா எல்லா சிறையுமே மாற்றி போடுங்க தகப்பனே. அப்ப நீர் ஒருவன் தான் ஆண்டவரே அப்ப மாற்ற முடியும் ராஜா. அப்ப உங்க விட்டாளுக்கு யாருமே இல்லை தகப்பனே. அப்பா நான் நோக்கி பாருங்க ராஜா, எங்க வாழ்க்கைய மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்ப ஒரு பெரிய நீதி சூரியன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் உதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வெளியே புறப்பட்டு போய் குழந்தை கஷ்டத்தை போல என்று வாக்குப்படுத்துகிறேன் ராஜா. மனுஷர்கள் முன்பாக தர முடியாதபடி ஆண்டவரே அப்ப எங்க தலையாண்டவரே நீங்க வந்து நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எல்லா வியாதியும் இருந்த ஆண்டவரே அப்ப விடுதலை கொடுங்க ராஜா. பணி கொடுக்க போய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்ப பிள்ளைகளாக இருக்கும் கத்தோடு உண்டு பண்ணின நான் பிரசவத்தை தடுப்பேன் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. அப்ப அந்த வாக்கியத்தை ஆண்டவரே கட்டளை இடுங்க ராஜா. பண்ணீரே ஆண்டவரே அப்ப எல்லா திருப்பிகளை விடுதலை கொடுக்க போகிறே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்ப சபையை கட்டளை கொடுக்கிறேன் ராஜா. அப்ப சபைக்கு வந்து பின்மாறி போய் போராண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தை கொடுக்கிறேன் ராஜா. அப்பா உடைய ஆண்டவரே அப்ப கிருபையை பெற்றுக் கொண்ட ஆண்டவரே அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட ஆண்டவரே அப்ப பின்மாறி போன ஆண்டவரே அப்ப ஜனங்களுக்கு கருத்தை கொடுக்கிறேன் ராஜா. திரும்பி ஆண்டவரே இப்ப சபைக்கு வந்த ஆண்டவரே இப்ப சாட்சியா நிற்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப எல்லாச்சும் நம்ம கருத்தை கொடுக்கிறேன் ஏதாவது ஆர்வம் நிச்சயம் நடக்கிறாவே. ஆமென். வியாதியின் சிறையிருப்பில் இருக்கிறவர்களையும் விட முடியாத கெட்ட பாவ பழக்கங்களில் சிறையில் இருக்கிறவர்களையும் தலைமுறை சாபத்தின் சிறையில் இருக்கிறவர்களையும் விளங்க முடியாத விடுபட முடியாத விடுதலையாக முடியாத கடன் பாரத்தில் சிறையிருப்பையும் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற சிறையிருப்பையும் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சிறையில் இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி முடியும். எல்லா விசுவாசங்களும் நான் கர்த்தருடைய மகிமையை நான் கர்த்தருடைய வல்லமை நான் கர்த்தருடைய விஷயத்தை பார்க்க முடியும். கட்டப்பட்ட வழிகளெல்லாம்
சிறையில் இருக்கிறவர்கள், கடன் சிறையில் இருக்கிறவர்கள், சாப சிறையில் இருக்கிறவர்கள், கொடி பழக்கத்தில் இருக்கிற சிறையில் இருக்கிறவர்கள், விடுதலையாளர்களுடைய வல்லமை இறங்கிட்டு வந்தது. ஏழு குருநந்தி பரவட்டுமே எங்கும் பற்றி எட்டுமே. ஏழு குருநந்தி பரவட்டுமே எங்கும் பற்றி எட்டுமே. சபையார் கருத்தாய் ஜெபித்தார்கள். கையில் கட்டப்பட்ட சங்கிலி தானம் விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பிசாசு பலவிதமான நெருக்கடியை உண்டு பண்ணி சிறைப்பட்டு வச்சிருக்கிறார். அந்த சிறையில் இருந்தவர்களுக்கு விடுதலையாகும்படி, விடுதலையானதற்காக கர்த்தர்களை சந்தித்ததுக்காக கட்டுகளை கர்த்தர் அழுத்தப்படுவதற்காக சொல்லுவாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 18ஆம் தேதி சபையில் நடக்கிற குட் ஃப்ரைடே ஆராதனைக்காக, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஈஸ்டர் ஆராதனைக்காக ஜெபியுங்கள். விசேஷ விதமாக குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச பிறகு ஞானஸ்தானத்தில், ஈஸ்டர் ஆராதனை முடிஞ்ச பிறகுதான் ஞானஸ்தானத்தில் நாம் போகிறோம். அதுதான் நல்லது. ஆகவே இந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்காக காலை 10:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை நடக்கிற குட் ஃப்ரைடே ஆராதனைக்காக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தின் ஆராதனையோடு கூட சேர்ந்து ஈஸ்டர் ஆராதனையும் சரியாக கற்று நடத்தும்படியாக, அதை தொடர்ந்து நடக்கிற ஞானஸ்தான ஒழுங்கை ஆராதனை கற்று ஆசிரியப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியினாலே அவர்கள் யாராவது இந்த ஆராதனைக்காக ஜெபிங்கள். ஞானஸ்தானம் நடக்கிற பிள்ளைகள் மீது தேவ பாதுகாப்பு தங்கியிருக்கும்படி யாராவது கருத்தாய் ஊக்கமாக யாராவது ஜெபம். எல்லா சொந்தத்தோடு சபையின் ஊழியர்களுக்காக எல்லா சொந்தத்தோடு எங்களுக்காக நீ காயப்பட்டு எங்களுக்காக நீ மறுத்து விசுவாசத்தோடு பிள்ளைகளை நாங்கள் ஆடுறே ஆராதிக்க முடியாது கூடி வருகிறோம். ஆடுறே இந்த தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீ என்னென்ன பாடலாம் ஏற்றீரோ ஆடுறே எங்கள் மேலே ஆடுறே ஸ்தோத்திரிக்கிற வருகிற கூட்டங்களாம் நீ உண்மையிலே ஏற்றுக்கொண்டீரோ தேவன் தாமே ஆடுறே உங்களுக்கு நாங்கள் நன்றிபடி செலுத்தும்படியாக ஆடுறே ஆடுறே நாங்கள் எண்ணி பாடும்படியாக ஆடுறே ஆடுறே ஒரு விஷயம் ஆடுறே அந்த காரியங்களை ஆடுறே எண்ணி ஆடுறே ஆடுறே நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக தோல்வி கொள்ள முடியாது. தேவன் தாமே நாங்கள் கூடி வருகிறோம். ஆடுறே தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பல மக்களுக்காக ஆடுறே நீர் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர். ஆடுறே தேவன் தாமே இன்னும் ஆடுறே ஆடுறே எங்கள் பகுதியிலே ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறார்கள். ஆடுறே தேவன் தாமே அந்த நாள் ஆடுறே நாங்கள் ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது ஆடுறே ரத்தமானது ஆடுறே ஆடுறே இந்த பகுதியில் ஒவ்வொரு தொழுவதாக ஆடுறே ஆடுறே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் உள்ள மகிமை ஆடுறே எங்கள் மேல் நீ வைத்திருக்கிற ஆடுறே மகிமை ஆடுறே தினம் முழுவதும் அதை பரவி ஆடுறே ஆடுறே எங்களும் எங்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படாத பல ஆத்மாக்களும் ஆடுறே அது தொடர்பு கிருபைக்காய் நன்றி செலுத்தி ஆடுறே ஆடுறே ஸ்தோத்திரிக்க வரப்போகிற ஆடுறே ஆடுறே ஸ்தோத்திரிக்க அந்த ஈஸ்டர் ஆராதனை இந்த கருத்துல போட்டு ஆடுறே தேவன் தாமே நீ உயிர்த்தெழுந்த நோக்கம் ஆடுறே அது எங்களுக்கு தெரியும். ஆடுறே அது இந்த உலகத்தாரும் தெரிந்து கொள்ள ஆடுறே ஆடுறே ஸ்தோத்திரிக்க ஆடுறே ஆடுறே அது ஆடுறே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ
நீர் எப்படிப்பட்ட ஏதோ ஆண்டவரே என்று அவங்களை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே தேவதாமே நீர் எப்படிப்பட்டவரே என்று தெரிந்து கொள்ள ஆண்டவரே இருக்கிற பல ஆத்மாக்கள் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இந்த வார்த்தையானது அவர் இல்லங்களுக்கு அதற்கு கடந்து போக முடியாதவரே நீர் கிறிஸ்துவினால் சொல்லிக்க ஆண்டவரே தேவதாமே ஞானம் எடுக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்க ஆண்டவரே தேவதாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அன்று நான் சொல்லுகிற ஒவ்வொருவரும் அவர் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கணும் சொல்லிக்க ஆண்டவரே அவர்கள் என்ன நோக்கத்துக்கு நான் சொல்லிப்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே ஆனால் உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே தேவதாமே அவர்கள் பாவங்கள் அன்றைய நாளிலே மறைக்கப்பட்டு ஆண்டவரே நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் இந்த சத்தியாவின் மகிமையோடு ஒரு தூராய் நீ அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்த போகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேவதாமே அந்த ரட்சிக்கப்பட்ட அவர் குடும்பத்தோடு அன்றே இந்த சபையை தேடி வர நீ கிறிஸ்துவின் கிருபை ஆண்டவரே தேவதாமே குடும்பமாய் அவர் ரட்சிக்கப்பட கூடிய சீக்கிரம் அந்த குடும்பமாய் அவர்களுக்கு தொழுது கொள்ள நீ கிருபைக்காக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே தேவதாமே இந்த சத்தியாவின் மகிமையோடு நீ சேர்க்க போகிற புது ஆத்மாக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வரப்போகிற புது ஆண்டிலே தேவதாமே ஆண்டிலே இதை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீ நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமானது ஆண்டவரே இந்த இஸ்ராயேலே ஆண்டவரே ஒவ்வொரு பொழுது வழியே நீ கிருபைக்காக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே வரப்போகிறவர்களே நீ வர ஆண்டவரே வெறும் அனுபவப்படி ஆண்டவரே ஒரு புதிய விடுதலையோடு நீ அனுபவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ அப்படியே சேர்க்க நன்றி செலுத்தும் ஆண்டவரே எங்கள் மக்களுக்கு கருத்தில் ஒப்புக்கிறோம் நீரே பிறந்த பெரிய கதை நடத்துங்க ஆசீர்வாதங்களை படத்தை பாதுகாத்துங்க இயேசு கிறிஸ்துவின் ஜெயக்கிரே ஜெய பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்திற்கு கை தட்டி வசனம். ஹalleluya. 2 அல்லது 3 நிமிஷத்துல நம்ம இந்த ஜெபத்தை முடிக்க போறோம். அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்து கையை பிடிங்க. பக்கத்து கையை பிடிங்க. கண்ணை மூடிக்கங்க. யார் இருந்தாலும் பார்க்காதீங்க, கையை பிடிச்சிங்க. ஒரு விசுவாசம் பெருகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இறங்கட்டும். ஒரு விசேஷ ஆவி இறங்கட்டும். ஜீசஸ் சத்துருக்கள் மீது ஜெயம் அளிக்கக்கூடிய ஆவி, கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய விசேஷ ஆவி, பலவான்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆவி, தடைகளை உடைக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆவி. ஹalleluya. ரபலா துரபலா ஷகல ரபலா. உங்க மேல இறங்கட்டே போய். உங்க மேல இறங்கட்ட ஒருமனப்பட்ட ஆவியில் நிரம்பி உங்க ஆவிக்குள்ள கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். உங்க ஆவிக்குள்ள கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். இது உனக்கான நேரம். இது உன் வாழ்க்கைக்கான நேரம். உன் விடுதலைக்கான நேரம். உன் சுகத்துக்கான நேரம். உன் குடும்பத்துக்கான நேரம். உன் ஆசீர்வாதத்துக்கான நேரம். உன் சமாதானத்துக்கான நேரம். உன் மகிழ்ச்சிக்கான நேரம். உன் சந்தோஷத்துக்கான நேரம். உன்னுடைய வருமானத்துக்கு நேரம். உனக்கு முன்பாக தடைகள் உடைக்க நேரம். உனக்கு முன்பாக சொத்துக்களை குறியெடுக்க நேரம். நீ கர்த்தர் கையிலே உனக்காக கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எடுத்து கர்த்தர் உனக்கு கொடுக்கிற விசேஷ ஆவியினாலே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பலத்திலே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையிலே தேவ ஆவியில் நிரம்பி உன் வாழ்க்கைக்காக, குடும்பத்துக்காக நீ ஜெபிக்க போற. ஹalleluya. 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 பக்கத்து கையை பிடிச்சுங்க. யாரு உன் கையை பிடிச்சுக்கிறாங்க பார்க்காத. நான் என் கை யாரை பிடித்திருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டேன். ஹalleluya. நல்ல ஆண்டவர் சொல்றாரு, என் கை யாரை பிடித்திருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டேன். அவருடைய குடும்பத்தில் அற்புதம் செய்யப்பா. அவருடைய வாழ்க்கையை ரட்சிப்பை கொடுங்கப்பா. அவருடைய வாழ்க்கையை சமாதானத்தை கொடுங்கப்பா. அவர்களை சுகமா வைங்கப்பா. அவருடைய நன்மையால நிரப்புங்கப்பா. அவருடைய கூட சமாதானமா இருக்கட்டுமாங்களே. வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது வழியை இருக்கக்கூடாது. நன்மையால் நிரப்பும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நன்மையும் கிருபையும் பாதுகாப்பையும் வாழ்க்கையில் பெருகி செய்யணும். சமுதிரத்தை கைவிடாத. ஹalleluya. நீ யாருக்காக ஜெபிக்கிறீரோ உனக்காக கர்த்தர் நிற்பார். யாருக்காக முறையிடுகிறீரோ உனக்காக கர்த்தர் வருவார். ஹalleluya. இது அவருடைய சிறையிருப்பு மாறும். உன்னுடைய சிறையிருப்பு மாறும். உன்னுடைய கட்டுகளும் உடையும், அவருடைய கட்டும் உடையும். அவருடைய வியாதி சுகமாகும், உன்னுடைய வியாதி சுகமாகும். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். உனக்கு அற்புதம் செய்வார். ஹalleluya. உனக்கு கொஞ்சம் விசுவாசம். கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி இளைப்பாறுதல் தரும் தேவா, கரை தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கரை தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல் என்ற தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் என்ற தஞ்சம் சுகமாய்
கையை பிடிச்சி அப்படி ஜம்முன்னு ஒரு 2 நிமிஷம் ஜம்முன்னு பார்ப்போம். உள்ளத்தினாவது ஜம் பண்ணிப்போம், வாய்த்து ஜம் பண்ணிப்போம். கொஞ்சம் கத்த அலேலூயா அலேலூயா அலேலூயா. சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள், சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். விசேஷ நீஜமன் ஆவியானவர்களை இறங்கட்டும், நீ ஆவியானவர்களை இறங்கட்டும். ஆவியானவர்களை இறங்கி கொண்டிருக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவருடைய கட்டுகளை கத்த உடைப்பான். யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவருடைய சிறையை கத்த மாற்றுவா. யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவருடைய சூழ்நிலை கத்த மாற்றுவா. யாருக்காக ஜெபிக்கிறாயோ கத்தர் இப்போது அவருக்கு முன்பாக வந்து தலைகள் உடைப்பான். அல்லாதாரா சாதாரா ஜோமன் சோதரா ஆண்டவரே விடுதலை கொடுங்கப்பா, ஆண்டவரே சுகத்தை கொடுங்கப்பா, ஆண்டவரே ரட்சிப்பை கொடுங்கப்பா, ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, ஆண்டவரே வருமானத்தை கொடுங்கப்பா, ஆண்டவரே நல்ல வேலையை கொடுங்கப்பா, ஆண்டவரே நல்ல வருமானத்தை கொடுங்கப்பா, ஆண்டவரே தடைகளை நீக்குங்கப்பா, ஆண்டவரே கர்த்தாவே மகிழ்ச்சியா, ஆண்டவரே சந்தோஷமாய், ஆண்டவரே உமக்குள்ளாக உடைய ஆண்டவரே வசனத்துக்குள்ளாக, ஆண்டவரே உமக்கு சாட்சியாய், ஆண்டவரே கர்த்தாவே யார் கையை பிடிச்சிருக்கணும் வாழ்க்கை அற்புதம் செய்து, யார் கையை பிடிச்சிருக்கணும் உடைய ஆண்டவரே கர்த்தாவே செய்து சுகமாய் வைங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. Jadi berjom, hallelujah. ஒரு சரீரத்து மாறக்கூடிய நேரம், ஒரு சரீரத்து மாற்றப்படக்கூடிய நேரம், ஒரு சிறையை கத்தர் மாற்றக்கூடிய நேரம் இது. அவர்கள் ஜெபித்தார்கள், ஊக்கமாய் ஜெபித்தார்கள், சபையாரை கூடி ஜெபித்தார்கள். தேவ தூதன் தேவன் இருக்கிற இடத்துல இறங்கினான். அந்த இடத்துல வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற இந்த நேரம், நீ சபையோடு சேர்ந்து விசுவாசத்தோடு இணைந்து ஆவியிலே நிரம்பி நீ ஊக்கமாய் ஜெபிக்கிற பொழுது உன் வீட்டுக்குள்ளே நீ வாசமாடக்கூடிய குலத்தில் கர்த்தருடைய தூதன் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். வெளிச்சம் இறங்கட்டும், வெளிச்சம் இறங்கட்டும், வெளிச்சம் இறங்கட்டும், வெளிச்சம் இறங்கட்டும். தானா கையில் இருந்த சங்கிலி தானா விழுந்தது. எத்தனை பேர் கை கட்டப்பட்டிருக்கிறதோ, எத்தனை பேருடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ, எத்தனை பேர் சிறையில் போய் இருக்கிறார்களோ, தானா விழுந்து கையை கட்டி தானா விழுந்து கர்த்தருடைய வல்லமை இறங்கி, கர்த்தருடைய வல்லமை இறங்கி, ஒரு ஜெபத்தின் வல்லமை இறங்கி, விசுவாசத்தின் வல்லமை இறங்கி, கர்த்தருடைய ஆவி இறங்கி, கட்டப்பட்ட வேண்டுகள் கட்டிகள் விடைய சிறையில் மாற கட்டிகள் உடைய விசுவாசம் போய் யாரும் சுகமாக சேர்ந்து மாற பால வாழ்க்கை மாற தேய்த்த வாழ்க்கை மாற அநேகருடைய வாழ்க்கையில் இருக்க சாபங்கள் விலகட்டும், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்க சிறைகள் அவர்களுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற கொல்லாத பயத்தினால் வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வருமானத்தை குறித்து, சுகபலத்தை குறித்து அன்றுவரை ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பிசாசின் ஆவி, அந்த பாதாளத்தின் வல்லமை, அந்த மரணத்தின் ஆவி இப்போது பாதாளத்தில் கட்டப்படுகிறார். ஜனங்கள் விட்டு அந்த பொல்லாத பிசாசின் ஆவி வெளியே போகட்டும். கர்த்தாவே வல்லமை கொள்ளாத அந்த ஜனத்தை வைத்து சுகமாக இருக்கிறது. நமக்கு சாட்சியம் பிரயாசம் நாமத்துக்கு மேற்கொண்டு மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிற ஒரு நல்ல பிதாவே, நம்ம கையை தட்டி கத்திர சோதரணும், சோதரணும், கத்திர சோதரணும். சூரிய சுத்தமாக ஜெபம் கண்ணமூடி நேரடி ஜெபத்துக்கு வந்துருவோம். சுருக்கமாக ஜெபம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி. இவ்வளவு நேரம் சிறைப்பட்டு போனவர்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டவர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, மலடியால் இருக்கிறவர்களுக்காக, திருமணம் ஆகாதவர்களுக்காக அத்தனை பேருக்கு ஜெபிச்சோம். இப்போ நமக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நான் பல நன்மைகளோடு இங்கே வரல, நல்ல வசதியோ, நல்ல சுகமோ, நல்ல இன்பமான வாழ்க்கையோ எங்களுக்கு இல்லைப்பா. பல வாரத்தோடு, பல விதமான வேண்டுதல்களோடு, உடல் பலவீனங்களோடு
இருதயத்துல வழிகளோடு உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. இதுவரை முதல் வார்த்தையாக போதகமாக வெளிப்பட்ட வார்த்தை, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேட மட்டும் நான் திரும்பி போயிடுவேன். ஆபத்து காலத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அவர்களை அடித்தாலும் அவர்களை அடிப்பேன், ஆனா யாரையும் அணைக்க விட மாட்டேன். நான் தான் வந்து அணைப்பேன். அந்த காயங்களை கட்டுகிறவர் நான் தான். ஆண்டவரே, அன்றைக்கு ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு வந்த எஸ்தர் ராஜாத்தி, அந்த ராஜவஸ்திரம் என்றால் என்னவென்று எங்கள் ஊழியக்காரர் சொன்னாங்க. வேண்டுதல்களோடு, விண்ணப்பங்களோடு, பொருத்தனைகளோடு, எங்கள் வாரங்களோடு இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தருடைய சபையில் இந்த அரண்மனையில அந்த ராஜவஸ்திரத்தை தரித்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அந்த ராஜா கேட்டாரு, எஸ்தர் ராஜாத்தியை உனக்கு என்ன வேணும்? எங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு நாங்கள் பல பேருக்காக ஜெபிச்சிருக்கிறோம். அந்த சூழ்நிலை தான் நாங்களும் இருக்கோம். எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? எங்களால முடியலப்பா, எப்படி வாழ்க்கை நடத்தணும் முடியலப்பா, உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற யாரும் பெரிய ஆள் தான் இல்லை. உலகத்தின் மத்தியில ஒதுக்கப்பட்டவங்கப்பா, உறவினர் மத்தியில ஒதுக்கப்பட்டவங்க ஆண்டவரே, ஒதுக்கப்பட்டவர்களாக வந்து சந்தில நிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கிலி ஜபத்துல வந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறோம். இந்த சங்கிலி ஜபத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. வந்து நாங்க எங்களுக்காக ஜெபிக்கலப்பா, எங்களுக்காக கூட ஜெபிக்கல, எங்களை போல இருக்கிற எங்க சகோதர சகோதரிக்காக ஜெபிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், எங்களை விடுவிக்கிறவர் எங்கள் கூட இருக்கிறார். அவர் கண்டிப்பா எங்களை விடுவிப்பார். நிந்தைகள் அவமானங்கள் சகித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நிந்தைகள் அவமானங்கள் சகித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நாங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். பார்ப்புதல் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, நாங்க உண்மை தான் நம்பி இருக்கோம் ஏசையா. பார்ப்புதல் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, நாங்க உண்மை தான் நம்பி இருக்கோம் ஏசையா. உண்மை தான் நம்பி இருக்கிறோம். உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? இந்த நாளிலாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த நாளிலாவது முறுக்கப்பட்டிருக்கிற என் இதயம் அது ஒன்று சேராதா? உடைக்கப்பட்டிருக்கிற இதயம் அது ஒன்று சேராதா? இன்றைக்கு நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம். நாங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கண்ணீரோடு விதைக்கிற நாங்கள், இப்பொழுது கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிற நாங்கள், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கைக்காக, எங்கள் சகோதர வாழ்க்கைக்காக கண்ணீரோடு விதைக்கிற நாங்கள் எம்பீரத்தோடு எம்பீரத்தோடு ஆழ்ந்த களிப்போடு கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் பிடித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை பிடித்திருக்கிறோம். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்ற வார்த்தையை நாங்கள் நம்பியிருக்கிறோம். என்ற வார்த்தையை நாங்கள் பிடித்திருக்கிறோம். நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் விசனப்பட மாட்டோம், நாங்கள் துன்பப்பட மாட்டோம், நாங்கள் துயரப்பட மாட்டோம். எதிராக எத்தனை சாத்துக்கள், எத்தனை கோலியத்துகள் வந்தாலும் விசேஷத்தை ஆவியை தெரிந்து கொண்ட நாங்கள், எங்களுக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த வாய்க்காலே போதும், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற கோலியத்தை நாங்கள் முறியடிப்போம். ஆண்டவரே, அன்றைக்கு தானியேலை பார்க்க வந்த ராஜா சொன்னாரு, தானியேலே, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? இன்றைக்கு என் கூட பிறந்தவர்கள், என் உற்றார்கள், என் கணவன், என் பிள்ளைகள் யாரு நீ தேடி போன உன் தெய்வம் உன்னை காப்பாத்திச்சா? நீ யாரும் என்னை கேட்க கூடாத அளவுக்கு கர்த்தர் என்னை இருக்கிறவர்கள் இருந்து, கர்த்தர் என்னை நெருக்கத்தில் இருந்து
தப்புவிக்கவர், அவர் வல்லவர். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடைசியாக நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே முதல் வார்த்தை ஜெபம் செய்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டு என்ற ஒரு வார்த்தை ஊழியக்காரர் வார்த்தை. ஆண்டவரே மூளையால் சாதிக்க முடியாதே உலகால் சாதிக்கலாம் என்று எங்கள் ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த நாளில் எங்க ஊழியக்காரர் ஜெபித்தால் ஜெயம் உண்டு என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் உண்டு. ஆண்டவரே ஜெபிக்கிற எங்களுக்கு ஜெயம் உண்டு, ஜெபிக்கிற எங்களுக்கு விடுதலை உண்டு, ஜெபிக்கிற எங்களுக்கு சுகம் உண்டு, ஜெபிக்கிற எங்களுக்கு குறை இல்லை, ஜெபிக்கிற எங்களுக்கு கர்த்தர் செம்மையான வழிகளை ஏற்படுத்துவார். கடந்து செல்கிற மாட்டவரே ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே முக்கிய குறிப்பாக 16 பெயர்கள் உடைய நாமத்தினாலே ஆண்டவரே அந்த வீடு அந்த ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஞானஸ்தான ஆராதனைக்காக எழுது கொண்டிருக்கிறார். உம்முடைய அந்த நித்திய ஜீவ வழியிலே அவர்கள் வரலாம் என்று உம்முடைய நாமத்தினாலே முன்கரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்காங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த 16 பேர்களையும் இந்த சங்கிலி ஜெபத்தின் மூலமாக ஒரு அபிஷேகம் வல்லமை கூடிக்கொள்ளட்டும். ஒரு அபிஷேக பாதுகாப்பு கூடிக்கொள்ளட்டும். அன்றே பின்னோக்கத்தின் ஆவிகள் எதுவும் உள்ள புகாதபடி, அன்றே பின்மாற்றத்தின் ஆவி எதுவும் உள்ள புகாதபடி என் தேவனுடைய ஆவியானவர் அன்றே அக்கினி மதியம் மேகஸ்தோபம் கத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கலைப்பிலை கை வைக்க காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எந்த தீங்கு மனகாதவை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த ஞானஸ்தானத்தில் ஆண்டவரே எந்த இடத்தை கத்தர் நியமித்து வைத்திருக்கிறதோ அந்த இடத்துல காட்டுங்கப்பா. அந்த இடத்துல எங்கள் தலையை நிமிர்ந்திருக்கபடியாய் ஆண்டவரே எந்த எதிர்ப்பும் இல்லாதபடி ஆண்டவரே உமக்காக ஏறெடுக்கிற காரியங்களை நாங்கள் செம்மையும் சிறப்புமாக செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. வாகனங்களை கத்தர் கிருபையா எங்களுக்கு அருளுங்க. போக்குவரத்தை கிருபையா பாதுகாத்துக் கொள்ளுங்க. முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே உறவினர்கள் எல்லாவற்றையும் கத்தர் கொண்டு வர சிறப்பாக அந்த ஞானஸ்தானத்தை உமக்கு உகந்த மகிமையா இருக்க கிருபை செய்யப்பா. அது மட்டும் இல்லாம ஈஸ்வர ஆராதனைக்காக இந்த உணவுக்காக யாரெல்லாம் கொடுக்க நேர்ந்திருக்காங்களோ கர்த்தர் அவளை தேவையை சந்தித்துக் கொள்ளுங்க. அந்த உணவின் காரியங்களை உங்களுடைய கரம் அவளுக்கு பிரயோஜனமுள்ளதா மாற்றி அவளை வாழ்க்கை பெரிதா மாற்றிட்டோம்ப்பா. கர்த்தரை ஒப்படைக்கிறோம். வந்த எங்களையும் ஆசீர்வதிங்க. இதுவரைக்கும் வழிநடத்தி வந்தவர் இனி வரும் காரியங்களை உங்களுடைய கர்த்தரை ஒப்படைக்கிறோம். நாங்கள் மறுபடியும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்துடைய காண்பீர், உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன் என்ற வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்பட ஒவ்வொரு நாளும் அந்த அவரை நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வழிநடத்துங்க. பொறுப்பத்துக்கிறோம். மீன்பரட்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நம்ம சின்ன பிதாவே. மகிமை செலுத்தி தாழ்த்துகிறோம். இந்த சங்கிலி ஜெபத்தை ஆசீர்வதித்து முன்குறிக்கப்பட்டவர்களை நீர் அழைத்து வந்து இதில் பங்கு பெற வைத்து வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி இன்றைக்கு உடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காரியம் சித்தியோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவின் காரியங்களை எங்களுக்கு ஜெயமாக்கி வந்தவருடைய வாழ்க்கையை ஜெபத்திலே கலந்து கொள்ளுடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்யும்படி சிறையிருப்பு மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே செய்வதற்காக எங்களை தாழ்த்தி இருக்கிறோம். மகிமைப்படுகிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுவேன் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய தரிசனத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த செயல்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான பாதுகாப்பு நாளை வந்த நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய தலைவர்களோடும் சத்தியாவின் மகிமையின் ஊழியத்தோடும் சபைகளுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய ஜனத்தோடும் அவருடைய ஊழியக்காரோடும் கிறிஸ்துவின் சபையோடும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம்.
பூச்சி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார்.